ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் ஃபுல் ஹார்ட்டடா ஹாப்பியா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நமக்குள்ள இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பார்க் கிடைச்ச மாதிரி இருக்குமா. சோ அது ஆல் ஓவர் த பாடி அந்த ஸ்பார்க்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா தினமும் நம்ம நிறைய நேரம் ஸ்மைல் பண்ணணும். அதுக்குன்ற காரணமே இல்லாம ஸ்மைல் பண்றது அப்படி கிடையாது. நம்ம ஃபீல் பண்ணி ஒருத்தங்களை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லும் போது ஒரு ஸ்மைல், எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறப்போ ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைல் ஒரு ஒரு வாட்டியும் பண்ணும் போதும் அந்த ஹார்மோன்ஸ்ல ஒரு ட்விங்க்லிங் எஃபெக்ட் வருமா. சோ அது ஒரு நாள் முழுக்க நம்ம பாடியில ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ அதுக்குதான் ஸ்மைல் ப்ளீஸ்ன்ற டேகே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சோ எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, உங்க சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கும் அந்த எஃபெக்ட் எல்லாமே வரட்டும். சோ அந்த நோட்டோட இந்த வாரத்துக்கான கிரிப்டோ அப்டேட்ஸ். சோ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அது பாட்டு நடந்துட்டு இருக்க போது நம்ம எதுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கத்துக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப பின்னாடி இருப்போம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால எல்லா கூட கம்பீட் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன விஷயம் பண்றோமோ, இது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுல கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிட்காயின் ஏடிஎம்ஸ். சோ இந்த ஏடிஎம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப காசு எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேங்க் கியூல நின்னு காசு எடுக்கிறது ஒரு காலம். இப்ப அப்படி இல்ல. இப்ப ஏடிஎம்ஸ் ஆல் ஓவர் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் இப்போ இந்த, அதாவது ஃபியூச்சர் ஆஃப் கரன்சின்னு சொல்றாங்கல்ல, சோ அவங்களோட ஏடிஎம். இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ கிராசரி நம்ம கடைக்கு நம்ம மளிகை சாமான் வாங்க போறோம். நம்ம அங்க போய் இப்ப எவ்வளவு பேர் கேஷ் கொடுத்து பே பண்றீங்க, ஜிபே கொடுத்து பே பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிபே தான் அதிகமா இருக்கும். கேஷ்ன்ற கான்செப்டே சுத்தமா போயிடுச்சு. ஒரு 50 ரூபாய்னாலும் 10 ரூபாய்க்கு ஜிபே பண்ணிட்டுமா அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு முதல்ல வருது. அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பிட்காயின் ஏடிஎம்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. என்ன அப்படின்னா, அங்க சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் வந்து ஃபேர்வே. சோ அவங்க கூட சேர்ந்து ஆல்ரெடி பிட்காயின் ஏடிஎம் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் வச்சிட்டு இருக்க கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இதை அடுத்த வரை கொண்டு போறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அந்த கிராசரி ஷாப்ல போயிட்டு மளிகை சாமான் வாங்குறீங்க, அங்க உங்களுக்கு பிட்காயின் ஏடிஎம் இருக்கும், நீங்க அதுல பே பண்ணிக்கலாம். சோ நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு 8000 கடை இருக்குங்களா ஆல் ஓவர் த வேர்ல்ட். அங்க எல்லாமே இப்ப வந்து இந்த ஏடிஎம் விற்க போறாங்க. அப்ப வந்து எவ்வளவு இது வந்து போய் பீப்புள் கிட்ட சேர போகுதுன்றத யோசிக்க முடியுதுல. சோ இது அவங்க பண்றதுக்கான மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, எவ்ரிடே டிரான்சாக்ஷன்ல நம்மளுடைய ஃபியூச்சர் கரன்சி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான். பீப்புளுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸா இருக்கட்டும். சோ அதாவது நம்ம எப்படி இங்க ஜிபே போன்பேன்ற மாதிரி அங்க இந்த ஏடிஎம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத எல்லாரும் ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம யூஸ் பண்ணட்டும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க தான் ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் ஏடிஎம் வச்சிட்டு இருக்க ஃபர்ம். சோ பிட்காயின் டிபார்ட் அவங்க தான் வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களா ஆக போறாங்க. சோ ரொம்ப சீக்கிரத்துல இவங்க அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த ஏடிஎம்ஸ் வைக்க போறாங்க. சோ இத ஒரு மைல்ஸ்டோனா பாக்குறாங்க. இது பாக்குறது மூலியமா இவங்களை பார்த்து அடுத்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணட்டும் அப்படின்றதா இவங்க நோக்கம். சோ நினைச்சு பாருங்க, ஒரு கிராசரி ஷாப்ல இந்த மாதிரி ஏடிஎம் இருக்கு அப்படின்னா இங்கே நினைச்சு பாருங்க இந்த எவ்வளவு கிரேஸ் மார்க்கெட் இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு கம்படிட்டிவா இப்போ ஒரு ஒரு லோக்கல்ல இருக்க கடைகள்லாம் இருக்கு. சோ ஒருத்தங்க ஆரம்பிச்சா போதும், அடுத்தடுத்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ சீக்கிரம் நம்ம கண்ட்ரிலயுமே வந்து இது வரட்டும், நம்மளும் பே பண்ணி வாங்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ. சோ டாக்ஸ வந்து எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணி கரெக்டான ஃப்ரேம் ஒர்க் வைக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். சோ இப்போ எல்லாருமே வந்து கிரிப்டோக்கு டாக்ஸபிளா ஆக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ எப்படி நம்ம கண்ட்ரில இருக்கிற மாதிரி இந்தோனேஷியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது பண்றது மூலியமா இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே வந்து கிரிப்டோல இருக்கு. ஆஸ்திரேலியா ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. என்னென்ன பண்ணணுமோ ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. சிபிடிசி ஆகட்டும், அவங்களோட லா ஆகட்டும், எல்லாமே ப்ராசஸிங்ல இருக்கு. சோ இந்தோனேஷியா இந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டூரிசமான பிளேஸ். சோ அங்க எப்படி ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும் டாக்ஸ் மூலியமா அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப்டோ லாவை நம்ம கொண்டு வரணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கம்பெனி, அதாவது இந்த கவர்மெண்ட் ரெவன்யூ அதிகமா இருக்கும், ரீசன்டான ட்ரெண்ட்லயுமே அவங்க வந்துருவாங்க. அதுதான் மெயினா பாத்துட்டு இருக்காங்க. ஸோ கிரிப்டோ செக்டாரை நம்மளால எந்த அளவுக்கு ப்ளூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும்ன்றதுதான் அவங்க மெயின் மோட்டிவா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு டாக்ஸ் பே பண்றதுக்கு அவங்க இன்னும் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா, அதாவது ஒரு விர்ச்சுவல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமா டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு அவங்க பாத்துட்டு இருக்காங்க இந்த கிரிப்டோ அசெட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இந்த மூமெண்ட்ல தான் இருக்காங்க. அதை வேண்டான்னு சொல்றதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஸோ அதை எந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி நம்ம அதை கொண்டு போகலாம் அப்படின்றதான் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ரீசன்ட் டேஸா ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல, ஃபேமஸான பெரிய கண்ட்ரிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க கண்ட்ரில எப்படி பண்ணாங்க அப்படின்றத கத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது சூப்பர்ல ஒரு குட்டி நாடு தான், பட் அது டூரிசம்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ஸோ இது முடிச்சிட்டக்கு அப்புறமா அவங்க சீக்கிரமா இந்த பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க. இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னா, டர்க்கில இருக்க ஃபேமஸான இன்வெஸ்டிங் ஆப். அவங்க கிரிப்டோல வந்து 45 மில்லியன் டபுள், அதாவது அந்த அளவுக்கு அவங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணிருக்காங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்காக. அதாவது இந்த டர்க்கி, இந்த அவங்க ஹோல் கான்செப்ட், அதாவது இந்த கண்ட்ரில இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபண்டிங் அவங்க வந்து ரேஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி 2022 ரேஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் இதுதான். ஸோ இவங்க ஆல்ரெடி அங்க 2 மில்லியன் யூசர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்களும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம இதுதான் கரெக்டான டைம், கிரிப்டோல போய் நம்ம வந்து அடுத்த கட்டமா பண்ணோம் அப்படின்னா சூப்பரா போயிடலாம் அப்படின்றது அவங்களுடைய அபிஷியல்ஸ் வந்து ஒர்க் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க கிரிப்டோல என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத ஒரு டீடைல்டா ஒரு பிளான் அவங்க போட்டாச்சு. ஸோ இதுக்காக அவங்க ரீசெண்டா ஒரு ஃபண்டிங் ரவுண்ட் நடத்துறாங்க. அதுல ஃபேமஸான எல்லா பெரிய கம்பெனிஸுமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபண்டிங்கும் சூப்பரா முடிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க இந்த மேஜரா டர்க்கிஷ்ல மட்டும் இல்லாம டர்க்கிஷ் சுத்தி இருக்கிற, அதாவது டர்க்கி சுத்தி இருக்கிற குட்டி குட்டி நாட்டிலயுமே சரி பார்டர் பேமெண்ட்மே நம்ம வந்து கிரிப்டோல கொடுப்போம். அப்போ இந்த கிரிப்டோவை கொண்டு போய் நம்ம சேர்த்த மாதிரி ஆகும். நம்ம கண்ட்ரி, அதாவது டர்க்கியும் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும், ஈஸி பேமெண்ட் ஆக்ஷன்ல நம்ம கண்டிப்பா இருப்போம் அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. சோ பாருங்க, எல்லாருமே வந்து கிரிப்டோ அதுல இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. அதனாலதான் ஒரு ஒரு விஷயமும் அவங்க அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏஐல எல்லா பெரிய கண்ட்ரிஸுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஏஐ வரப்ப யாருமே நம்பல, அது சும்மா பொய் சொல்லும், அதை நம்ப கூடாது, அது ரொம்ப ரொம்ப irrelevant. பட் இப்போ அத மாடுலேஷன் பண்ணி 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 இப்ப டாப்ல இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் எல்லாம் இல்ல, இல்ல பில்லியன் அதை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதோட ஹோப் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ ஏஐ ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்வெஸ்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, பேமெண்ட் ரெவல்யூஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ அடுத்த கிரேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். சோ இந்த மெட்டாவர்ஸ வந்து எவ்வளவு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்மளால லைவா இந்த உலகத்துல என்னெல்லாம் பண்ண முடியாதோ நம்மளால இந்த உலகத்துல பண்ண முடியும். அதுதான் இல்ல மெயின் அட்வான்டேஜ். சோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியா அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போயிட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் பண்றதாகட்டும், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதாகட்டும், ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட்ல போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம போய் இந்த மெட்டாவர்ஸ்ல பார்க்க முடியும். சோ இப்ப என்ன அப்படின்னா நோக்கியா. சோ இவங்க ஆல்ரெடி வந்து டெக் ஜெயிண்ட். சோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா 2030க்குள்ள அவங்க மெட்டாவர்ஸ் எக்ஸ்பான்ஷனை கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்றது பாக்குறாங்க. சோ இவங்க எல்லாம் உள்ள வராங்க அப்படின்னா இந்த மெட்டாவர்ஸ் சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாம்சங்கும் வந்திருக்காங்க, பேபால் வந்திருக்காங்க, அப்புறம் டிஸ்னி, எல்லாருமே வந்து இந்த கான்செப்ட்ல இருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா ரீசெண்டா 20 to 25% வந்து மெட்டாவர்ஸ்ல வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றது அதிகமா இருக்கு. அதை யூஸ் பண்ற யூசர்ஸ் அதிகமா இருக்கு. சோ இவங்களுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி இதுதான். தான் வந்து அடுத்த கட்டமா போயிட்டு இருக்குன்றது எல்லாருமே இப்போ பெருசா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால மட்டுமே எல்லாரும் இதுல இருக்கணும்ன்றத பாத்துட்டு இருக்காங்க. சோ இவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா ஏஐ, மெட்டாவர்ஸ், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது எல்லாமே கம்பைன் பண்ணி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில எல்லாரும் அட்ராக்ட் பண்ணி அவங்க ரெவன்யூ ஏர்ன் பண்ணணும். அப்புறமா அவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கணும். அததான் வந்து இவங்க மெயின் விஷயமா பாக்குறாங்க. சோ இப்போ ஆல்ரெடி வந்து இவங்க ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. சோ இந்த புது கான்செப்ட்ல அவங்க டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா
இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி இருக்குல்ல, அதை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு காம்படிட்டிவா என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை யூஸ் பண்றதுக்கு அவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆன் தி ஹோலா பாத்தீங்க அப்படின்னா மெட்டாவர்ஸ் அந்த கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எல்லாருமே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் சாம்பியன்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல்.